எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். தேவன் கிருபையாக இந்த 2 மாதங்களும் நம்மை அதிசயமாக நடத்தி வந்திருக்கிறார். 3ஆம் மாதத்தின் ஆரம்பத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் அவருக்கு உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. நாம் வேதாகமம் மட்டுமே என்ற தலைப்பின் கீழே சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். பைபிள் அண்ட் பைபிள் அலோன் என்ற தலைப்பில் பாடங்களை படிக்கிறோம். இன்றைக்கு 3ஆம் பாகம் படிக்க போகிறோம். என்ன தலைப்பில் என்றால், வேதாகமம் இரத்த கிரயத்தால் பெற்ற ஆசீர்வாதம். பைபிள் a blood bought blessing. பைபிள் a blood bought blessing என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். வேத பகுதியாக தியானத்திற்கென்று எரேமியா 36ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்டோம். சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவினிடத்துக்கு அரண்மனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அறிவித்தார்கள். என்ன சுருள் அப்படின்னா, எரேமியா எழுதின சுருள். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். யெகூதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 22-23 9ஆம் மாதத்தில் குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் ராஜா உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியிலே எரிந்து போட்டான் என்று வாசிக்கிறோம். 1900 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன் நமது சமுதாயத்திற்கு வருவதாக வைத்துக் கொள்வோம். 1900 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதன் கடலிலும் காட்டு மிருகங்கள் மத்தியிலும் எரியப்பட்டும் அவனுக்கு சேதம் ஏற்படவில்லை. அந்த மனுஷனுக்கு எதிராளிகள் அவனை கட்டி போட்டாலும் வெட்டி போட்டாலும் மீண்டும் அவன் எழுந்து வந்து விடுகிறான். அந்த மனுஷன் நூற்றுக்கணக்கான தடவைகள் அவனை நெருப்பிலிட்டாலும் அந்த சாம்பலில் இருந்தும் அவன் உயிரடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை துரத்தினாலும் துண்டித்து போட்டாலும் தூள் தூளாக்கி போட்டாலும் அவனது சரீர துண்டுகள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து விடுகின்றன. அப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? என்ன காயங்களை அவன் மீது உண்டாக்கினாலும் விரைவில் சுகமாகி விடுகிறான். அழிக்கப்பட முடியாத அந்த வினோதமான மனிதனை பார்ப்பது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அப்படித்தான் பரிசுத்த வேதாகமமும் யுகங்கள் நெடுகிலும் பல பாடுகளை சந்தித்திருக்கிறது. இந்த புனித நூலுக்கு எதிராக வீசின புயல்கள் ஏராளம். அதான் நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த 1900 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதன் அப்படின்னு ஏதோ ஒரு மனுஷன் நினச்சிக்காதீங்க. பைபிளைத்தான் அப்படி சொன்னேன். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு மகத்துவமான வேதாகமத்தை தந்திருக்கிறீர். வேதாகமம் மட்டுமே என்று வாழும் அடிப்படையையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த தலைப்பின் கீழே நாங்கள் படித்து கொண்டிருக்கிற பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புரட்சியை உண்டாக்கட்டும். ஆவியானவர் இந்த நாளிலே எங்கள் உள்ளங்களிலே எங்கள் இல்லங்களிலே வல்லமையாய் கிரியை செய்து எங்கள் திருச்சபைகளிலே ஆவியானவர் அசைவாடி வேதத்தின் மகத்துவங்களை காண எங்கள் கண்களை திறக்க வேண்டுமாய் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை செய்யும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோயாக்கீம் என்ற ஒரு அரசன் வேத சுருளை வெட்டி எரித்த வீம்பு நிறைந்த அரசன் தேவனுடைய வார்த்தையை வெறுத்து அதை எரித்து போடும் கொடிய பழக்கம் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே புழக்கத்தில் இருந்து வருகிறது. யூதாவின் அரசனான யோசியா கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த யோசியா ராஜாவுடைய மகன் யோயாக்கீம், ஜெகோயாக்கீம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த யோயாக்கீம் அரசாண்ட காலத்தில் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவனாகவும்
எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆதரவு அளிக்காதவனாகவும் இருந்தான். யோசியா கடவுளுக்கு பயந்தவன், அவர் மகன் யோயாக்கீம் கடவுளுக்கு பயப்படாதவன். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பேசி பாரூக்கினால் எழுதப்பட்ட பரலோக வார்த்தைகள் அடங்கிய புஸ்தக சுருளை வாசிக்க கேட்ட இந்த அரசன் கத்தியினால் அறுத்து அதை நெருப்பிலே எரித்து விட்டான். எரேமியா தீர்க்கதரிசி, அவருக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தார், சரிங்களா? பாரூக் அவர் பேர். எரேமியா புத்தகத்தை படிச்சு பாரு. அப்போ எரேமியா சொல்ல சொல்ல பாரூக் என்ன செய்வார்? சுருளாக எழுதுவார். அந்த காலத்தில் சுருள் தான், பைபிள் சுருளாக தான் இருந்துச்சு. பவுல் சொல்ல சொல்ல நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. சரிதானர்? தெர்த்தியு, தீமோத்தேயு, அப்படி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆகவே எரேமியா சொல்ல சொல்ல பாரூக் எழுதின அந்த எரேமியாவின் சுருள் யோயாக்கீம் அரசனுக்கு கிடைத்தது. இந்த யோயாக்கீமுடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க? பணி ஆட்கள் அதை வாசிக்கிறார்கள். எரேமியாவின் அந்த வேதாகம சுருளை, எரேமியா எழுதின சுருளை என்ன பண்ணானா, சூரி கத்தியினால், பென் நைஃப், பேனா மாதிரி இருக்கும் ஒரு கத்தி, அந்த கத்தியினாலே என்ன பண்ணானா, எரேமியாவின் சுருளை அவன் அறுத்து பக்கத்தில் இருந்த அந்த கணப்பு, குளிர் காய்வதற்கு அவர் கணப்பு இருக்கும்ல, ஃபயர் பிளேஸ், அதில் போட்டு என்ன பண்ணிட்டான்? எரிச்சிட்டான். ஆண்டவரின் ஜனத்துக்கு அரசனான அவன் யோயாக்கீம் என்ன செஞ்சிருக்கணும்? நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்ட பொழுது தனக்கென ஒரு பிரதியை அவன் எழுதி எடுத்திருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை வாசிக்க கேட்கிற ஒரு அரசன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் எழுதி தனக்கு ஒரு காப்பி வச்சுக்கணும். அப்படி தான் உபாகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 18லிருந்து 20 வசனங்களிலும் வாசிக்கிறோம். உன் தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய், அந்நியனை ராஜாவாக்க கூடாது. அப்படியே நீங்கள் அந்த அதிகாரம் உபாகமம் 17 தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா 18, 19, 20ஆம் வசனங்கள் பாருங்க. சொல்லும்படி நான் கட்டளையிடாத, ஓகே, முந்தின வசனங்களும் படித்து பார்க்கணும். அதெல்லாம் படிச்சிங்கன்னா அந்த தீர்க்க தரிசன அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை ராஜா என்ன செய்யணும்? எழுதி வச்சுக்கணும். தனக்கென்று ஒரு பிரதியை அவன் எழுதி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதை யோயாக்கீம் செய்யலை. நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உபாகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 18, 19, 20ஆம் வசனங்கள். இதில் வசனம் தப்பாக இருக்குது, சரிங்களா? 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கிடையாது. உபாகமம் 17, உபாகமம் 17 அந்த வசனத்தை வாசிடுறேன். 18, 19, 20ஆம் வசனங்கள். உபாகமம் 17 வசனம் 20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து, அந்த ராஜா என்ன செய்யணும்? அந்த நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் ராஜாவும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். அப்போ பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தை வருதுன்னா ராஜா என்ன செய்யணும்? எடுத்து எழுதி வச்சுக்கணும். என்ன பண்ணார் இந்த யோயாக்கீம்? படித்து கிழிச்சிட்டார். சரிதானே? படித்து என்ன பண்ணிட்டாரு? படித்து கிழிச்சிட்டார். இன்னொன்று, தன் தகப்பனை போல யோசியாவை போல வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன்னை தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்த்தி இருக்க வேண்டும். யோயாக்கீம் அப்படி தானே செஞ்சுருக்கணும். ஒன்று, ஒரு காப்பி எழுதி வச்சிருக்கணும், அதை தன் வாழ்நாளெல்லாம் வாசிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தன் தகப்பன் யோசியா காலத்தில் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆலயத்தில் கண்டெடுத்து அவன் கையில் கிடைத்த பொழுது யோசியா என்ன பண்ணனா? தன் வஸ்திரத்தை அவன் கிழித்து கொண்டான். இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடியெல்லாம் நாம் நடக்கலையே என்று அவன் கதறினான் யோசியா. ஆனால் யோயாக்கீம் அப்படி செய்தானா? அவன் தன்னை தாழ்த்தினானா? தன்னை தாழ்த்தவில்லை. மாறாக அவன் என்ன செஞ்சிட்டான்? எரேமியாவின் இந்த சுருளை கத்தியை வச்சு அறுத்தான். அறுத்தது மட்டுமில்ல, நெருப்பில் போட்டு எரித்தான். அப்போ உங்களுக்கு நல்ல கவனிங்க, பைபிளை, வேதாகமத்தை டேமேஜ் பண்ணக்கூடிய, அதை அவமதிக்கக்கூடிய செயல் எப்போ இருந்தே நடந்திருக்கு? அப்போ இருந்தே நடந்திருக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து. அன்பானவர்களே, யோயாக்கீம் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜெகோவா
hath set up அப்படின்னு அர்த்தம். யெகோவாவால் ஏற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். யோயாக்கீம் என்றால் அவனை ஆண்டவர் தான் ராஜாவாக்கி இருந்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினால் குத்தப்பட்டு மனம் திரும்புவதற்கு பதிலாக அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தருடைய வார்த்தையை அந்த சுருளை குத்தி கிழிச்சு எரிச்சு அழிச்சிட்டான். சரிதானே? ஆண்டோடைய வசனம் நம்மை குத்தி கிழிக்கணும், அப்படி தானே? இவன் என்ன செஞ்சான்? வசனத்தை குத்தி கிழிச்சு எரிச்சிடான். யோயாக்கீம். அன்பானவர்களே, சாது சுந்தர் சிங் என்ற சீக்கிய மத பக்தரும் 14 வயதில் பள்ளி நண்பர்கள் மத்தியில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு, சரிதானே, பஞ்சாபில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு என்ன பண்ணாராம்? புதிய ஏற்பாட்டை கிழிச்சு எரித்து போட்டார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. எல்லாம் மனசில் வச்சுக்கணும். பிரியமான தேவப்பிள்ளைகளே, வேதாகமத்துக்கு எதிரான வேசி மார்க்கம் எது? எது? தீர்க்க தரிசனத்தில் எதுங்க வேதாகமத்துக்கு எதிரான வேசி மார்க்கம்? வேதாகமத்திற்கு எதிராக தனிநபர்கள் ஆங்காங்கே செயல்பட்டிருந்தாலும் வேதாகமத்தில் வேசி என்று அழைக்கப்படும் ஒரே மார்க்கம் எது? போப்பு மார்க்கம். பல நூற்றாண்டுகளாக வேதாகமத்துக்கு எதிராக அது போர் தொடுத்து வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் வேதாகம கிறிஸ்தவர்கள் அல்லர். அநேகர் கத்தோலிக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பல உண்மைகள் தெரியாமல் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். கத்தோலிக்க சபை என்ன சொல்லுது? ஒரு வாசகம் வாசிக்கிறேன். கேத்தலிக் ஆன்சர்ஸ் டு பைபிள் கிறிஸ்டியன்ஸ் என்ற புத்தகத்தில் பக்கம் 6. வேதத்தில் அல்ல, இயேசு கிறிஸ்துவிலும் அவரது சபையிலும் மற்றும் அதன் உபதேசங்களிலும் தான் நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம். எங்களுக்கு பைபிள் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? இயேசு கிறிஸ்துவிலும். எந்த இயேசு கிறிஸ்து யோசிக்கலாம், சரிங்களா? இயேசு கிறிஸ்துவிலும். ஏன்னா பவுல் சொல்றாரு வேறொரு இயேசு அப்படின்றார், சரிதானே? இயேசு கிறிஸ்துவிலும் அவரது சபையிலும். எந்த சபை? கத்தோலிக்க சபை. சபையிலும் மற்றும் அதன் உபதேசங்களிலும், அந்த கத்தோலிக்க சபையின் உபதேசங்களிலும் தான் நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம். பைபிளில் கிடையாதுன்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. அன்பானவர்களே, கத்தோலிக்கம் தனது சபையின் பாரம்பரியங்களை பெரிதாக மதித்து வருவதால் வேதாகமத்தின் அதிகாரம் அதன் கண்களுக்கு முன்பாக சிறுத்து காணப்படுகிறது. பைபிள் அத்தாரிட்டி அவங்களுக்கு பெருசு கிடையாது. அதனால்தான் அந்த கத்தோலிக்கம் தேவனுடைய வேதாகமத்துக்கு எதிராக எத்தனையோ ஏவுகணைகளை கடந்த காலங்களில் எய்திருக்கிறது. அதில் சிலவற்றை பார்க்கலாமா? 3 காரியங்கள் படிக்க போகிறோம். 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, பரலோக சட்ட புத்தகத்துக்கு எதிரான ரோமானிய சட்டங்கள். 2வது, வேதாகம எரிப்பு சம்பவங்கள் பார்க்க போகிறோம். 3வது, வேதாகமத்தை எதிர்த்து நின்ற பிரபலமான நாத்திகர்கள். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. நம்பர் 1, பரலோக சட்ட புத்தகத்துக்கு எதிரான ரோமானிய சட்டங்கள், அதாவது பைபிளுக்கு எதிரான, வேதாகமத்துக்கு எதிரான ரோம சபையின் சட்டங்கள். ரோமன் லாஸ் அகெயின்ஸ்ட் தி ஹெவன்லி புக். புரட்சி கிறிஸ்தவர்கள், அதாவது புராட்டஸ்டண்டுகள், வேதாகமத்தை தங்கள் வாழ்வுக்கென்று பரலோகம் தந்த சட்ட புத்தகமாக மதித்து வாழ வேண்டியவர்கள். அப்படி தானே? அப்படி தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி வாழ்கிறோம்னு தெரியல, சரிதானே? பைபிள் தான் எங்களுக்கு என்று வாழ்கிறவர்கள் தான் புராட்டஸ்டன்ஸ். ஆனால் வேதாகமத்திற்கும் மேலான அதிகாரம் எங்களிடத்தில் உண்டு என்று கூறும் கத்தோலிக்க மார்க்கம் சங்கங்களை கூட்டி சட்டங்களை இயற்றி வேதாகமத்தின் மேன்மையை தரையில் தள்ளி இருக்கிறது. பாருங்களேன் எப்படியெல்லாம் சட்டம் போட்டாங்க. நம்பர் 1, விசுவாசிகளுக்கு எதிரான சட்டம், லா அகெயின்ஸ்ட் பிலீவர்ஸ். பிரான்ஸ் நாட்டில் கிபி 1229 1229 அந்த வருஷத்தில் தௌலோஸ் ஆலோசனை சங்கத்தில் தண்டனை மன்ற திறப்பு விழாவின் போது, அதாவது இன்குவிசிஷன் படிச்சிருக்கோம்ல, தண்டனை மன்றம், அந்த மன்றத்தை திறக்கும் பொழுது போடப்பட்ட சட்டம் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமங்களை வைத்திருக்கிற
சபை விசுவாசிகளின் வீடுகளும் தங்குமிடங்களும் பூமிக்கு அடியில் உள்ள இருப்பிடங்களும், அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க, முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். விசுவாசிகள் யாரெல்லாம் பைபிள் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தங்குற இடத்துல, வீட்டில், பூமிக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கிற இடத்துல எங்கெல்லாம் பைபிள் வச்சுருக்காங்களோ என்ன செஞ்சணும்? அந்த பைபிள் எல்லாம் அழிச்சிடணும். பைபிள் மட்டும் இல்லை, அந்த இடங்களே அழிச்சிடணும். காடுகளுக்குள்ளும் பூமியின் குகைகளுக்குள்ளும் அவர்கள் வேட்டையாடப்பட வேண்டும். பைபிளை வச்சுட்டு ஏன் காட்டுக்குள்ளே மலையில் இருக்கிறானோ அவங்களெல்லாம் வேட்டையாடணும். அவர்களுக்கு உறைவிடம் அளிப்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். பைபிள் வச்சிருக்கிறவனுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ அவனையும் காலி பண்ணிடணும். பார்த்தீங்களா அவன் சட்டத்தை? பார்த்தீங்களா? கத்தோலிக்கம் இப்படிப்பட்ட சட்டங்களை எங்கே படிக்கிறோம்? லா பைபிள் என் ஃப்ரான்ஸ் 1910 எழுதப்பட்ட ஒரு புத்தகம். 12ஆம் பக்கத்துலேருந்து 16ஆம் பக்கம் வரையும் 21 27 பக்கங்களை தான் வாசிக்கிறோம். இன்னொரு ஆலோசனை சங்கம், தாரகோனா ஆலோசனை சங்கம், கிபி 1234 AD 1234 அந்த வருஷத்தில் இயற்றிய சட்டம், ரோமன் கத்தோலிக்க சட்டம் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய மொழிகளில் ஒருவரும் பழைய புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை வைத்திருக்கலாகாது. ஏன்னா ஐரோப்பாவில் தானே ரோம், இட்டாலிலாம் இருக்குது, வேட்டிக்கன், சரிங்களா? ஐரோப்பா மொழிகளில் யாரும் பைபிள் வச்சிருக்கக்கூடாது. அப்படி யாராயிலும் வைத்திருந்தால் இந்த சட்டம் வெளியான பின் 8 நாட்களுக்குள் அவற்றை உள்ளூர் ஆயரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி யாராவது வச்சுருந்தாங்கன்னா, வச்சிருக்கக்கூடாது, பைபிள் வச்சுருந்தா இந்த சட்டம் வெளியாகி 8 நாட்களுக்குள் என்ன பண்ணணும்? அந்த லோக்கல் ப்ரீஸ்ட், அந்த உள்ளூர் ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்கிட்ட இந்த பைபிள்லாம் கொடுத்துடணுமா. சந்தேகப்படும்படியான ஒரு குருவோ அல்லது விசுவாசியோ இருப்பாராயின் எல்லா சந்தேகமும் தெளிவாக்கப்பட்ட பின் அவைகளை எரித்து விட வேண்டும். சந்தேகப்படுற மாதிரி ஒரு பாஸ்டரோ ஒரு விசுவாசியோ பைபிள் வச்சுருந்தா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு என்ன செஞ்சிடணுமா? அதை பூரா எரிச்சிடணும். சரிங்களா? அதே புஸ்தகத்தில் இந்த வாசகம் இருக்கிறது. நான் முதல்ல சொன்ன புக் லா பைபிள் என் ஃப்ரான்ஸ் என்ற புத்தகத்தில். விசுவாசிகளுடைய வேலை என்னங்க? முக்கியமான வேலை, ஆவிக்குரிய வேலை பைபிள் வாசிக்கிறது தான், சரிதானே? அதற்கு இந்த சட்டம் தடையாய் இருந்தது. சரிங்களா? ரோமானிய சட்டம், பைபிளுக்கு எதிரான சட்டம். ரெண்டாவது இன்னொரு சட்டம் பாருங்களேன், குருமார்களுக்கு எதிரான சட்டம், லா அகெயின்ஸ்ட் பாஸ்டர்ஸ். கத்தோலிக்க சபையில் குருமார்கள் எத்தனை வருஷம் படிப்பாங்க தெரியுமா? 12 வருஷம் படிப்பாங்க. 12 வருஷம் படிப்பாங்க. அவர்கள் படித்து அபிஷேகம், அந்த குரு பட்டம் பெறுகிற நேரத்தில் ஒவ்வொரு குருவிடம் இருந்தும் ஒரு பயங்கரமான ஒரு ஒப்பந்தம், ஒரு சம்மதம் ஒன்று வாங்குவாங்க. என்ன தெரியுமா? பாருங்களேன், வாசிக்கிறேன். அருட்தந்தையர்களின் ஏகோபித்த ஒப்புதல் இல்லாமல் பரிசுத்த வேத வாக்கியங்களை ஒரு காலம் வியாக்கியானப்படுத்த மாட்டேன். அதாவது அந்த போப்புமார்கள், இந்த குருமார்கள், இவங்கெல்லாம் இவங்களுடைய விளக்கம், இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்களோ அதைத்தான் நான் பேசுவேன். அப்போ பாருங்களேன், அங்கே யாருக்கு வேலை கிடையாது? பரிசுத்தாவிக்கு வேலை கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? பரிசுத்தாவியானவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அப்படி தான் கற்றுக் கொடுக்கணும், சரிதானே? எங்கள் ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி தான் நான் விளக்கம் கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? அதான் இந்த ஒப்பந்தம். இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை இடி விழுந்த அனுபவத்துக்கு இணையாக இருந்தது என்று கத்தோலிக்க மார்க்கத்தில் 25 ஆண்டுகள் குருவாக இருந்துவிட்டு பிற்பாடு வெளியேறின அந்த கத்தோலிக்க போதகர் சார்ல்ஸ் சினிக்கின்றவர் கேத்தலிக் சர்ச்சில் ப்ரீஸ்டாக இருந்தவர். சரிங்களா? 25 வருஷம் போதகராக இருந்தவர். அப்புறம் 25 வருஷம், மொத்தம் 50 வருஷம் இருந்தார். 50 years in the Church of Rome அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கு நான் வச்சுருக்கேன் வீட்டில். ரொம்ப பயங்கரமான புஸ்தகம். சார்ல்ஸ் சினிக்கி. இவர் யாருன்னா, இந்த சார்ல்ஸ் சினிக்கி அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஃப்ரெண்ட் அவர். சரிங்களா? இந்த சார்ல்ஸ் சினிக்கி அந்த சர்ச்சில், கேத்தலிக் சர்ச்சில் இருந்து வெளியேறினவர். அந்த சபையினுடைய விவரங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ரோம சபையில் 50 ஆண்டுகள் ஒரு புக்கில் இருக்கிறார். சரிங்களா? ஆங்கிலத்தில் இருக்குது. அன்பானவர்களே, இந்த அவரும் போதகராக இருந்தப்போ இந்த மாதிரி அறிக்கை சொல்லணுமா? என்ன அறிக்கை? அருட்தந்தையர்கள் கொடுக்குற விளக்கம் தவிர நான் என் இஷ்டத்துக்கு வேதத்திற்கு விளக்கம் கொடுக்க மாட்டேன். இதை அவர் சொல்லும் பொழுது அவருக்கு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சான். புரியுதுங்களா? சரி, போதகர்களின் வேலையே என்ன வேலை தான்? வேதத்திற்கு
விளக்கம் அளிப்பது தான் அதற்கு இந்த சட்டம் தடையாய் இருந்தது. சரிங்களா? மூணாவது சட்டம் என்ன சட்டம் பாருங்களேன். பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு எதிரான சட்டம். லா அகெயின்ஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ். அந்த காலத்தில் நிறைய வேதாகம பேராசிரியர்கள் இருந்தார்கள். சரிங்களா? அந்த ஜான் ஹஸ் இவங்கெல்லாம் கத்தோலிக் சபையில் இருந்து வெளியில் வந்தவங்க. சரிங்களா? ஜான் ஹஸ், மார்ட்டின் லூத்தர் இவங்கெல்லாம் வேதாகமத்தை போதிக்கிறவர்கள் அந்த காலத்தில். அது மாதிரி ஜான் விக்லிஃப் இவங்கெல்லாம் பேராசிரியர்கள். சரிங்களா? ஸ்பெயின் நாட்டு தண்டனை மன்றத்தின் முதன்மை ஆலோசனை சங்கம், சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் தி இன்குவிசிஷன் ஆஃப் ஸ்பெயின், என்ன பண்ணுச்சா, பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு எதிராக ஒரு தடை சட்டம் போட்டது. என்ன சட்டம் வாசிக்கிறேன் பாருங்களேன். பல்கலைக்கழகத்தில் மூல மொழிகளை ஆய்வு செய்திருந்த இறையியலாளர்களும் மற்றவர்களும் கூட தங்களது எபிரேய கிரேக்க வேதாகமங்களை தண்டனை மன்ற செயல் வீரர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அல்லது சமுதாய நீக்கம் செய்யப்படுவர் என்று ஆலோசனை சங்கம் சட்டம் பிறப்பித்தது. பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிற பேராசிரியர்கள், வேதாகம ஆசிரியர்கள், அவங்க மூல மொழிகள் எபிரேய கிரேக்க மொழி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருந்த அந்த தியாலஜியன்ஸ் யாராவது இந்த ஆராய்ச்சி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அந்த போதகர்களோ இறையில் வல்லுநர்களோ யாருனாலும் சரி என்ன செய்யணும், அந்த எபிரேய கிரேக்க வேதாகமங்களை யார்கிட்ட கொடுத்துடணும், இந்த தண்டனை மன்றம் இதனுடைய செயல் வீரர் இடத்துல ஒப்படைச்சிடணும். இல்லாட்டி என்ன செஞ்சிருவாங்க, சமுதாயத்தை விட்டு நீக்கி விடுவார்கள் அப்படின்னு ஒரு சட்டம் பிறப்பித்ததாம். சரிங்களா? பேராசிரியர்களின் வேலை என்ன, மூல பாஷைகள்லாம் எபிரேய மொழி கிரேக்க மொழி இதெல்லாம் படித்து ஆராய்ச்சி பண்ணி வேதாகமத்தில் ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு இன்னும் ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுப்பது தான் பேராசிரியர்களின் வேலை. ஆனால் அதற்கு இந்த சட்டம் தடையாக இருந்தது. விளங்குதா? எங்கெங்கெல்லாம் சட்டம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இன்னொரு சட்டம் பாருங்கள், 4வது சட்டம் அச்சகங்களுக்கு எதிரான சட்டம். லா அகெயின்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸஸ். லண்டனில் தூய பவுலின் சிலுவை ஆலயம் என்று ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் பேசின ஆயர், கிராய்டனின் ஆயர், வைக்கர் ஆஃப் கிராய்டன், கிராய்டன் என்ற பகுதியினுடைய ஆயர், அவர் சொன்னாராம், அச்சுக்கூடத்தை நாம் அழித்து விட வேண்டும் அல்லது அது நம்மை அழித்து விடும். பாருங்களேன், மார்ட்டின் லூத்தர் எழுத ஆரம்பித்தார். மார்ட்டின் லூத்தர் எழுத ஆரம்பித்தார், பைபிளை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் நான் குட்டன்பர்க், ஜொஹான் குட்டன்பர்க் என்ன செய்கிறாரு, அந்த அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சார். அந்த 16ஆம் நூற்றாண்டில் அந்த அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதுதான் வேதாகமத்தின் சத்தியங்கள் வேகமாக வெளியேற மக்களுக்கு செல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. இப்போ இவர் சொல்கிறார் பாருங்க, இந்த கத்தோலிக்க ஆயர் சொல்கிறாரு, அச்சுக்கூடத்தை அழித்து விட வேண்டும், இல்லாவிட்டால் அது நம்மை அழித்துவிடும். பாருங்களேன், பொது ஜனங்கள் தங்களது சொந்த மொழிகளில் வேதம் வாசிக்கும் சிலாக்கியம் எதன் மூலமாக கிடைச்சிச்சு, அச்சுக்கூடங்கள் மூலமாக கிடைத்தது. அதனால் இந்த போப்பு மார்க்கத்தாரின் பொறாமை பொங்கி எழுந்தது. என்ன செஞ்சாங்க பாருங்களேன், இன்னொரு வாசகம் வாசிப்போம். 1486 கிபி 1486 வருஷம் ஜெர்மனியின் மெயின்ஸ் நகர பேராயர் அச்சகங்களின் தொட்டில் எனப்பட்ட மெயின்ஸ் நகர அச்சகத்தாருக்கு கடும் தடை விதித்தார். ஜெர்மனி ஒரு புராட்டஸ்டன்ட் நாடு, ஏன்னா அங்கே தான் மார்ட்டின் லூத்தர் சரிங்களா அந்த புரட்சியை கொண்டு வந்தார். அப்போ பாருங்கள், அங்கே என்ன செய்கிறாங்க, அச்சகங்களின் தொட்டில் அதுதான், அங்கேயே ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வர்றாரு அங்கே இருந்த பேராயர். 25 ஆண்டுகளுக்கு பின்னர் பேராயரின் எழுத்து வடிவிலான உரிமமின்றி எந்த புத்தகத்தையும் அச்சிடக்கூடாது என்று கொலோன், மெயின்ஸ், டிராவஸ், மேக்டபர்க் நகரங்களின் அச்சகங்களை தடை செய்து போப் 6ஆம் அலெக்சாண்டர் ஒரு ஆணையை பிறப்பித்தார். ஆன்மீக நூல்களுக்கு எதிரான தடையாகவே இது பொதுவாக கருதப்பட்டாலும் குறிப்பாக சாமானிய ஜனங்களின் மொழிகளில் வெளிவரும் வேதங்களை தடை செய்வதற்கு எதிராகவே அது இருந்தது. போப் 6ஆம் அலெக்சாண்டர் ஒரு தடை சட்டம் போட்டாராம். இந்தந்த ஊர் கொலோன், மெயின்ஸ், டிராவஸ், மேக்டபர்க் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற அச்சகங்கள் எல்லாம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க,
அச்சுக்கூடங்கள்லேருந்து பைபிள் சம்பந்தமான எதுவுமே என்ன செய்யக்கூடாது, அச்சடிக்க கூடாது. மக்களுக்கு பைபிள் அவங்கவுங்க மொழிகளில் போய் சேர்ந்து விட கூடாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கத்தோலிக்க சபையில் அச்சடிக்கலாம் அப்படின்னு ஒரு சீல் வைப்பாங்க. அவங்க வெளியிடக்கூடிய புஸ்தகங்கள் எல்லாம் பாருங்கள், அவங்க சபையிலேருந்து ஒரு முத்திரை இருக்கும், அச்சிடலாம் அப்படின்னு. அந்த அச்சு வச்சாதான் அந்த புஸ்தகத்தை என்ன செய்ய முடியும், அச்சடிக்கவும் முடியும். சரிங்களா? அச்சகத்தாரின் வேலை என்ன, அச்சுக்கூடங்களின் வேலை என்ன? சத்திய புஸ்தகங்களை, கிறிஸ்தவ அச்சகங்களின் வேலை சத்திய புஸ்தகங்களை அச்சடிப்பது தான். அதற்கு இந்த சட்டம் தடை விதித்தது. பார்த்தீங்களா? இப்போ விசுவாசிகளுக்கு எதிராக, குருமார்களுக்கு எதிராக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் அச்சகங்கள் எல்லாத்தையும் லாக் பண்ணுவதற்கு சட்டங்கள் கத்தோலிக்கம் இயற்றியது. இந்த கத்தோலிக்க சபையில் ஒரு முக்கியமான ஒரு சங்கம் நடைபெற்றது. என்ன சங்கம்? நிறைய சங்கங்கள், கவுன்சில்ஸ், சர்ச் கவுன்சில்ஸ் அப்படின்வாங்க, சபை சங்கங்கள். அதில் மிக பிரபலமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேத்தலிக் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட். ட்ரெண்ட் என்ற நகரத்தில், இத்தாலியில் ட்ரெண்ட் என்ற நகரத்தில் நடைபெற்ற மிக பிரபலமான சங்கம் கத்தோலிக்கத்தின் திரிதந்து ஆலோசனை சங்கம். 480 ஆண்டுகளுக்கு முன்பாக டிசம்பர் 13ஆம் தேதி 1545 எப்போ இந்த மார்ட்டின் லூத்தர் தலையெடுத்தாரோ அதுக்கு பிறகு இந்த சங்கம் நடந்துச்சு. 1545 இருந்து டிசம்பர் 4 1563 வரைக்கும் 18 ஆண்டுகள் இந்த சங்கம் விட்டு கேப் விட்டு இந்த சங்கம் கூடியது. இத்தாலியில் ட்ரெண்ட் என்ற நகரத்திலே கூடின ஆலோசனை சங்கம். எப்படின்னா கூடினாங்க பாருங்களேன், யார் யார் தலைமையில். முதல் கூடுகை 1545 47 வரைக்கும், கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் போப் 3ஆம் பால் தலைமையிலே இந்த கூட்டம் நடந்துச்சு. ரெண்டாவது கூட்டம் 1551 52 வரைக்கும் போப் 3ஆம் ஜூலியன் தலைமையில் அந்த கூட்டம் நடந்துச்சு, ஆலோசனை சங்கம். மூன்றாவது கூடுகை 1562 63 வரைக்கும் போப் 4ஆம் பயஸ் தலைமையில் இந்த கூட்டங்கள் நடந்துச்சு. கூடி சில முக்கியமான தீர்மானங்கள் எடுத்தார்கள். கடைசி தீர்மானங்களுக்கு 250 கத்தோலிக்க குருமார்கள் கையெழுத்திட்டார்கள். சரிங்களா? அப்படி அங்கே எடுத்த தீர்மானங்களின் விளைவுகள் இன்று வரையிலும் தொடர்கின்றன. சரிங்களா? அங்கே எடுத்த தீர்மானங்கள் தாங்க இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிற நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ், ஏராளமான பைபிள் மொழிபெயர்ப்புகள் இன்றைக்கி நிறைய கண்ணாபின்னான் இருக்குது. பார்த்தீங்களா? அதுக்கு அஸ்திபாரம் அங்கே போட்டான். சரிங்களா? எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லா பைபிள் டிரான்ஸ்லேஷன் நம்பிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? 1555 முதல் 1559 வரை அந்த காலத்தில் போப்பாக இருந்த போப் 4ஆம் பால் எந்த ஆலோசனை சங்க கூடுகைகளிலும் அவர் நேரடியாக பங்கு பெறாவிட்டாலும் அவரது செல்வாக்கு கடைசி கூடுகைக்கு பக்கபலமாக இருந்தது. சரிங்களா? 1559 அவர் ஒரு தடை செய்யப்பட்ட புத்தகங்களின் அட்டவணை, இண்டெக்ஸ் ஆஃப் ப்ராஹிபிட்டட் புக்ஸ், இந்தந்த புஸ்தகங்கள் எல்லாம் தடை செய்கிறோம் அப்படின்னு இவர் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதில் தடை செய்யப்பட்ட முக்கியமான புத்தகம் என்ன தெரியுமா? பைபிள், வேதாகமம் பிரதான இடம் பெற்றிருந்தது. அன்பானவர்களே, புராட்டஸ்டன்ட்கள், சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ஆதாரமான வேதாகமத்தின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை, இந்த கிறிஸ்தவர்கள் பைபிள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையை அழிக்கும் வண்ணமாக புராட்டஸ்டன்ட் வேதாகமங்களை புறக்கணித்து லாட்டின் வல்கேட் என்று சொல்லக்கூடிய பிழைகள் நிரம்பிய கத்தோலிக்க வேதாகமமே தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த சங்கத்தில் தீர்மானம் எடுத்தார்கள். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த சீர்திருத்த கிறிஸ்தவத்தை என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடும். புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டியை அழிக்கணும், அதன் விசுவாசிகளையும் அவர்கள் வேதாகமங்களையும் அழிக்க வேண்டும் என்று என்ன பண்ணாங்க? இந்த
கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்டில் ஒரு முக்கியமான தீர்மானம் எடுத்தாங்க. பிரியமானவர்களே, பாருங்களேன், 3 காரியங்கள் இந்த சங்கத்துக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள் என்னென்ன. இந்த திருதந்த ஆலோசனை சங்கத்துக்கு அப்புறம் தான் சில காரியங்கள்லாம் வேகமாக செயல்பட்டுச்சு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு சங்கம், சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், கத்தோலிக்கத்தின் 3 கருவிகள்னு சொல்லலாம். 3 வெப்பன்ஸ் ஆஃப் கேத்தலிசிசம். ஒன்று இயேசு சங்கம். இந்த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்டுக்கு பிறகு தான் இந்த சங்கம் செயல்பட ஆரம்பிக்குது, இயேசு சங்கம். இது உங்களுக்கு நிறைய நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசிஷன்ஸ் பை த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட். அந்த கவுன்சில் ஆஃப் அந்த ஆலோசனை, திருதந்த ஆலோசனை சங்கத்தின் தீர்மானங்கள் சொன்னேன்ல, விதவிதமான பைபிள் கொண்டு வரணும். அந்த தீர்மானம் இன்னும் நிறைய தீர்மானங்கள், அந்த தீர்மானம் இன்னும் செயலாக்கம் பெற்று கொண்டு இருக்கிறது. இன்னொன்று கத்தோலிக்க வேதாகமங்கள், கேத்தலிக் பைபிள்ஸ். இந்த சங்கத்துக்கு பிறகு தாங்க, இந்த ட்ரெண்ட் சங்கத்துக்கு பிறகு தான் இந்த காரியங்கள் எல்லாம் தீவிரமாக உலகத்தில் செயல்பட ஆரம்பித்தது. சரிங்களா? இப்போ முதல்ல பார்த்தோம் ரோமானிய சட்டங்கள், வேதாகமத்துக்கு எதிரான ரோமானிய சட்டங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா, வேதாகம எரிப்பு சம்பவங்கள், பைபிள் பர்னிங் இன்சிடென்ட்ஸ். வேதாகமத்தை எரிக்கிற சம்பவங்கள் எங்கெல்லாம் நடந்திருக்கு. போப்புமார்கள் வேதத்திற்கு எதிராக முடிவற்ற பகை உணர்வு கொண்டிருந்தனர். வேதத்தை வாசிப்பது அவர்களது கண்களில் கொடிய குற்றங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. வேதாகமங்களை எரிப்பது வைராக்கியமிக்க கத்தோலிக்கர்களுக்கு பிடித்தமான பணியாக இருந்தது. இந்த பைபிளை எரிக்கிறது இந்த கத்தோலிக்க குருமார்களுக்கு ஒரு பிடிச்சமான பணியா. அவங்க ஒரு பைபிள் வச்சிருக்கிறாங்க, சரிங்களா? கத்தோலிக்கம் அவங்க தனியாக ஒரு பைபிள் வச்சிருக்கிறாங்க, அதை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ப்ராட்டஸ்டன்ட் பைபிள்ஸை தான் எரிப்பாங்க, அது மனசில் வச்சுக்கங்க. மதவிரோத புத்தகங்கள், அதாவது வேதாகமங்கள் எங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அவைகள் தீவிர தண்டனை மன்றக்காரர்களால் அழிக்கப்பட்டன. பிரான்சின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆயிரக்கணக்கான வேதாகமங்களும் ஏற்பாடுகளும் அழிந்து போயின. சரிங்களா? அது யார் எழுதுறாருன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் என்ற புத்தகத்தில் யூஜின் லாரன்ஸ் என்பவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போது இந்த போப்பு மார்க்கத்துக்கு பிடிக்காத பைபிள் யார் பைபிளுங்க? ப்ராட்டஸ்டன்ட் பைபிள். விளங்குதா உங்களுக்கு? சரி, எப்போ இருந்து இந்த எரிக்கிற வேலையை தொடங்கினாங்க அப்படின்னா, நம்பர் 1 பாருங்களேன், அஞ்ஞான ரோம சக்கரவர்த்தி டயோக்ளேஷியன். அப்போவே அஞ்ஞான ரோம காலத்திலேருந்து எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிபி 303ஆம் வருஷத்தில். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இந்த ஸ்மிர்னா சபையில் 10 நாள் அளவும் உபத்திரவப்படுவீர்கள். சரிங்களா? கிபி 303 313 வரைக்கும், அதான் இந்த 10 வருஷம். 10 நாளில் 10 வருஷம் இவர் டைமில் வந்து ஆரம்பிக்குது. விளங்குதா உங்களுக்கு? டயோக்ளேஷியன். வாசிப்போம் என்ன சரித்திரம் சொல்லுதுன்னு. வேத எரிப்பு வெறிச்செயலை முதலாக தொடங்கிய ரோம பிசாசு இவன் தாங்க, டயோக்ளேஷியன். இவன் டயோக்ளேஷியன் வேதத்திற்கு எதிராக ரோமாபுரியின் செல்வத்தையும் செல்வாக்கையும் ஒன்று திரட்டி செயல்பட்டான். கிறிஸ்தவத்தின் ஒரு புத்தகத்துக்கு எதிரான இவனது வெறிச்செயல் மிக கொடூரமானது. இந்த பைபிளுக்கு எதிராக அவன் காண்பித்த கொடூரம் பயங்கரமானது. கிறிஸ்தவம் சட்டவிரோதமாக தீர்க்கப்பட்டது. ஒரு வேத புத்தகம் வைத்திருந்தவனுக்கும், ஒரு பைபிள் ஒருத்தன் வச்சிருந்தாலும் மரண தண்டனை வழங்கப்பட்டது. நீங்கள் அந்த மாதிரி மரண தண்டனை உங்களுக்கு வழங்கப்படும். யாரெல்லாம் பைபிள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்வோம்? பைபிளெல்லாம் ஒழிச்சு வச்சுருவோமா? நாம் என்ன செய்வோம்? ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களையும் வேதாகமங்களையும் முற்றிலும் அழித்து விட்டதாக மமதை கொண்ட இவன் ஒரு பதக்கத்தையும் அச்சடித்து, அதில் பதக்கத்தில் போட்டிருந்துச்சான், எக்ஸ்டிங்டோ நொமினோ கிறிஸ்டியனோரம் அப்படின்னு அதில் அச்சிட்டு இருந்தானா. கிறிஸ்தவர்களின் நாமம் அழிக்கப்பட்டு விட்டது என்ற பெருமையான வாசகம் கொண்ட ஜெயஸ்தம்பத்தையும் அவன் நாட்டிக்கொண்டான். சரிங்களா? இப்படிலாம் அந்த காலத்தில் செயல்பட்டிருக்காங்க. இதை நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். சரிங்களா? ஃப்ராங்க் பிரெடன் என்பவர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்ற புத்தகத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்போது பைபிளெல்லாம் எரிச்சிட்டு நாங்கள் கிறிஸ்தவத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் என்ன செஞ்சுருக்காங்க?
பதக்கம் அடித்து ஜெயஸ்தம்பம்லாம் நாட்டியிருக்கிறாங்க. ரெண்டாவது, ஸ்பானிய தண்டனை மன்ற தலைவன் டார்க்கிமடா. இருக்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் மாபெரும் போராட்டம் படிக்கும் பொழுது. 1490 டார்க்கிமடா. யார் இந்த டார்க்கிமடா அப்படின்னா ஸ்பானிஷ் இன்குவிசிட்டர். அந்த ஸ்பெயின் நாட்டில் தண்டனை மன்றம் இருந்துச்சு. ஸ்பெயின் நாட்டு தண்டனை மன்றத்தில் முக்கியமான ஒரு ஆள், ஒரு தளபதி டார்க்கிமடா. படத்தை பாருங்களேன், படத்தை பார்த்தாலே பயமாக இருக்கு, சரிங்களா? டார்க்கிமடா என்பவன் ஏராளமான எபிரேய வேதாகமங்களையும் 6000க்கு மேலான பாகங்களையும் பிரான்சில் உள்ள சலமான்காவில் எரிக்க செய்தான். பைபிளை எரிச்சவன் குவியல் குவியலா. 18 ஆண்டுகளில் 1480 1498 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? 10,220 பேரை உயிரோடு எரித்திருக்கிறான். 97,322 பேரை, கிட்டத்தட்ட 1,00,000 சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தவன் இவன். யூதர்களை அழிப்பதில் இவனுக்கு அலாதி பிரியம். சரிங்களா? இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்கு. அன்பானவர்களே, டார்க்கிமடா போதகர் பி. ஜேசுதாஸ் ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் பி. ஜேசுதாஸ் எழுதின புத்தகம் 1000 மொழிகளில் ஆண்டவர்னு ஒரு புஸ்தகம். சரிங்களா? அந்த புஸ்தகத்தில் அவர் சொல்லார், பக்கம் 238, 1851 ஆண்டு முதல் 1913 ஆண்டு வரை ரோமன் கத்தோலிக்கர்கள் 43 தடவை வேதாகமங்களை ஒன்று திரட்டி எரித்தனர் என ஆல்ஃபிரட் பார் செல்லி என்பவர் புராட்டஸ்டன்ட் அப்சர்வரில் எழுதியிருக்கிறார். ஜூன் 1914 பிலிப்பைன்ஸ் நாட்டின் வாக்கன் லோகசூர் என்ற இடத்தில் பெருமளவில் வேதாகமங்கள் எரிக்கப்பட்டன. சரிங்களா? பைபிளை இப்படி ஒரு பண்டிகை மாதிரியே கொண்டாடி இருக்காங்களாம். எரிக்கிறது, பைபிளை எரிக்கிறது. நீங்கள் படிச்சிருக்கீங்களா? பிரான்ஸில் அந்த பிரெஞ்சு புரட்சியின் காலத்தில் பைபிளை எரித்தது, இதை பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 70,000 80,000 தேவனுடைய பிள்ளைகளை கொன்றார்கள். சரிதான், அநேகர் கொல்லப்பட்டார்கள், வேதாகமங்கள் எரிக்கப்பட்டன, பைபிள் ஒளிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் பரிமாறிக்கிட்டாங்க. சரிங்களா? பிரெஞ்சு புரட்சியின் காலத்தில். பெரியமானவர்களே, அப்போது கத்தோலிக்கம் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இன்னொரு வேதாகம எரிப்பு சம்பவம். வேதம் வாசித்ததற்காக எரிக்கப்பட்ட வாலிபன் வில்லியம் ஹண்டர். லண்டனில் ஒரு பட்டு நெசவாளன். யாருன்னா இந்த வில்லியம் ஹண்டர். பட்டு நெசவாளனாக பயிற்சி பெற்றவன் வில்லியம் ஹண்டர். ரத்த மேரி, பிளடி மேரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அம்மா பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பிளடி மேரி 4-5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 300 புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை எரிச்சு கொன்ற ஒரு அம்மணி பிளடி மேரி, ரத்த மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த மேரியின் ஆட்சி காலத்தின் முதல் வருடத்தில் ஈஸ்டர் பூசையின் போது, பூசை தானே கத்தோலிக் சபையில் பூசை தானே சொல்லுவாங்க, ஈஸ்டர் பூசையின் போது பரிமாறப்பட்ட அந்த நற்கருணை என்னது? அந்த வெள்ளை அப்பம் சூரியன் மாதிரி இருக்கும். சரிங்களா? சூரியன் மாதிரி இருக்கும், வெள்ளையா சன் டிஸ்க் மாதிரி இருக்கும். ஏன் சொல்கிறேன்? அதில் அர்த்தம் இருக்குது. சரிங்களா? அந்த வெள்ளை அப்பமே இந்த சூரியனுக்கு அடையாளம் தான், அந்த சன் டிஸ்க். அந்த அப்பம் பரிமாறப்பட்ட பொழுது அந்த பங்கு தந்தை என்ன செய்கிறாரு? இந்த வில்லியம் ஹண்டரை கட்டாயப்படுத்துகிறார். இதை வாங்கி இதை சாப்பிடுன்றார். இந்த வில்லியம் ஹண்டர் அதை வேண்டான்னு மறுத்து விடுகிறான். அப்போது இவனுடைய எஜமான், வில்லியம் ஹண்டருடைய எஜமான் இவனை எச்சரிக்கிறார். எப்பா, நீ இந்த அப்பத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன், வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஒரு டேஞ்சரான கண்டிஷன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்கிறான்? இந்த வில்லியம் ஹண்டர் அந்த நிலையை உணர்ந்து, அபாய நிலையை உணர்ந்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிடறான். பிரெண்ட்வுட் என்ற இடத்துல, இங்கிலாந்தில் பிரெண்ட்வுட் என்ற இடத்திற்கு அவன் அப்பா வீட்டுக்கு ஓடிறான். அங்கே போய் அங்கே இருக்கிற ஆலயத்தில் இருந்த வேதாகமத்தை கையில் எடுத்து இவன் ஆறுதலுக்காக வாசிக்கிறான். இவனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 19 வயசு. பைபிளை படிச்சுட்டு இருக்கிறான். இதை பார்த்த பாதிரியார் அட்வெல், இந்த பாதிரியார் பேர் அட்வெல். இவருக்கு பயங்கர கோபம். இவன் பைபிள் எடுத்து வாசிக்கிறானே,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பயங்கரமான கடுமையான கோபத்துடன் அவன்கிட்ட கத்துறார். அப்போ இந்த வாலிபன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் பைபிள் தானே படித்தேன்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான், காரசாரமாக பேசினான். 2-3 பாதிரிமார்கள் எல்லாம் ஒன்றா குடிக்கிறாங்க. இவனுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் வாதாடி இவன் பைபிள் படிச்சுட்டான்னு தப்புக்காக இவனை கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இவன் பூசை அப்பத்தையும் அங்கேயும் போன ஊர்லேயும் பூசை அப்பத்தையும் ஏற்கலை, பைபிள் படித்த குற்றம் ஒரு பக்கம், எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவனை கொண்டு போய் லண்டனில் ஜெயிலில் 2 நாள் அடைச்சிடறாங்க. ஆனால் 2 நாள் அப்படின்னு போனது கிட்டத்தட்ட 9 மாதங்களாக அவனை ஜெயிலில் போட்டு அடைக்கிறாங்க. 6 முறை பிஷப்புக்கு முன்பாக, கேத்தலிக் பிஷப் முன்பாக நிறுத்தப்பட்டான். 6வது முறை February 9 1555 வருஷம் அவன் நிறுத்தப்பட்டு, நீ புராட்டஸ்டன்ட் விசுவாசத்தை மறுத்தால் உன்னை விடுதலை செய்து புதிய தொழில் தொடங்க 40 பவுண்டுகள் உனக்கு தருவேன். சரிங்களா? 1 பவுண்டு இன்னைக்கு 110 ரூபா. இங்கிலாந்தில் இருக்கிற அந்த பணம் பவுண்டுன்னு சொல்லுவாங்க, 110 ரூபா இன்றைய மதிப்புப்படி. அப்போது பிஷப் சொல்கிறார், நீ புராட்டஸ்டன்ட் விசுவாசத்தை மறுத்து விடு, பைபிள் நான் பின்பற்றுவேன் அப்படி இப்படிலாம் சொல்லாத, நீ மறுத்து விடு, உன்னை நான் விடுதலை செஞ்சு புதிய தொழில் தொடங்க 40 பவுண்டுகள் 4400 ரூபா நான் தர்றேன், என் வீட்டு பொறுப்பை உனக்கு தருவேன், எனக்கு உன்னை பிடித்திருக்கிறதை, நீ நல்ல அறிவாளி அப்படின்னு இந்த பிஷப் என்னமோ சொல்கிறார். இவன் என்ன சொன்ன தெரியுமா, அந்த வில்லியம் ஹண்டர், ஐயா உங்களுக்கு நன்றி, வேதத்தின் மூலமாக நீங்கள் என் மனதை மாற்ற முடியாவிட்டால் உலக சிநேகத்துக்காக நான் தேவனை விட்டுவிட முடியாது, கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடாகாத சகல உலகப் பொருட்களையும் நஷ்டம் என்றும் அசுத்தம் என்றும் நான் எண்ணுகிறேன் அப்படின்னு பதில் சொன்னான். நீங்கள் உலகப் பொருள்லாம் காமிச்சு என்னை மயக்கணும்னு நினைக்காதீங்க, கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடாக எதுவுமே கிடையாது, இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் நஷ்டம், குப்பை, அசுத்தம் என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னான். 19 வயசில். கடைசியாக வில்லியம் ஹண்டர் மார்ச் 26 1555 வருஷம் அவனுடைய 19வது வயதில் உயிரோடு எரிக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? பைபிள் படித்ததுக்காக, அந்த நற்கருணை ஈஸ்டர் பூசை அந்த அப்பத்தை வாங்க மறுத்ததற்காக. பாதிரிமார்களும் எஜமானும் அவனை எதிர்த்த போதும் அவனது பெற்றோரும் சகோதரனும் விசுவாசத்தில் அவனுக்கு உறுதுணையாய் இருந்தார்கள். இந்த பாதிரிமார்கள், அவனோட எஜமான் கூட இவனுக்கு ஆப்போசிட் ஆகிட்டாங்க. ஆனால் இவனுடைய பெற்றோர், கூட பிறந்த சகோதரன் எல்லாம் இவனுக்கு உதவியாக இருந்தாங்க. இவன் என்ன செய்ய தெரியுமா, அவனை எரிக்கும் பொழுது வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, கர்த்தாவே 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 என் ஆவியை ஏற்றருளும் என்று கூறி சத்தியத்துக்காக அவன் தன் ஜீவனை விட்டான். எதுக்குங்க? பைபிள் படித்ததுக்காக. இன்றைய வாலிபர்கள் பைபிளை வாசிக்கிறார்களா? பைபிளை நேசிக்கிறார்களா? எரித்தாலும் சரி வாசிப்பேன் என்று கூற எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு பைபிள் படித்தாமா அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்டால், இல்லை பாஸ்டர். நேற்று படிச்சியா? இல்லை பாஸ்டர். ஏன் படிக்கலை? ஸ்கூலுக்கு போயிட்டேன், கிளாஸுக்கு போயிட்டேன், ரொம்ப முக்கியம், பரீட்சைக்கு படித்தேன், இந்த பரீட்சை தான் காப்பாற்றும், இந்த பரீட்சை தான் பரலோகத்துக்கு கூட்டு போகும். அதெல்லாம் படிக்க வேண்டியதான், பரீட்சைக்கு படிக்க வேண்டியதான், எழுத வேண்டியதான், பரீட்சை எழுத வேண்டியதான், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் எது முக்கியம்? அவனோட வசனம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி அநேகர் அதை உணர்வதே, பெரியவங்களும் சரி சின்ன பிள்ளைகளும் சரி, அநேக நேரங்களில் நாம் உணர்வது இல்லை. தங்கள் பிள்ளைகள் சத்தியத்திற்காக நிற்கும்படி எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆதரவளித்து ஊக்கப்படுத்துகிறோம். பைபிள் படிக்கணும் அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறோமா? இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு 1000 கணக்கில் மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். சரிதானே? ஆனால் பைபிளினுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? பைபிள் படிக்கணும் என்பதை ஊக்கப்படுத்துகிறோமா? எத்தனை பெற்றோர் நீ பைபிள் படித்தாதான் உனக்கு சோறுன்னு எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? எத்தனை பெற்றோர் இப்படி செய்கிறோம்? நீ பைபிள் படித்தாதான் உனக்கு சாப்பாடு. அப்படிலாம் இந்த காலத்தில் செய்கிறதெல்லாம் கிடையாது. அன்பானவர்களே, யோசித்து பாருங்க.
வேதாம எரிப்பு சம்பவங்கள். இன்னொரு நபரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். வில்லியம் டிண்டேல் வேதத்தை மொழிபெயர்த்ததற்காக எரிக்கப்பட்டவர். இவரை என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லியம் டிண்டேல் தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள், ஆங்கில வேதாமத்தின் தந்தை அவர்தான். இங்கிலாந்தில் கத்தோலிக்க அரசனான 8ஆம் ஹென்றி புராட்டஸ்டன்ட் மார்க்கத்துக்கு அவன் ஆதரவளிக்காவிட்டாலும் டிண்டேல் உறுதியாக இருந்து எராஸ்மஸின் கிரேக்க ஏற்பு வாசகத்தை பயன்படுத்தி, நான் போன வாரம் சொன்னேன்ல, புதிய ஏற்பாடு அப்படின்னா எது ஒரிஜினல்? கிரீக் ரிசீவ்ட் டெக்ஸ்ட், கிரேக்க ஏற்பு வாசகம் எராஸ்மஸ் ஆயத்தப்படுத்தினது. அந்த ஏற்பு வாசகத்தை பயன்படுத்தி வில்லியம் டிண்டேல் என்ன செய்கிறார்? புதிய ஏற்பாட்டை 1524ஆம் வருஷத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து முடிக்கிறார். லண்டனில் சாதகமான சூழ்நிலை இல்லாததால், இவர் லண்டன் இங்கிலாந்துக்காரர் வில்லியம் டிண்டேல் என்ன பண்ணுறாரு? ஜெர்மனிக்கு போகிறார். ஜெர்மனிக்கு சென்று மொழிபெயர்ப்பு பணியை செய்து 1525 ஆங்கில புதிய ஏற்பாட்டை அச்சிட்டான். லண்டனில் செய்ய முடியாது, ஜெர்மனிக்கு போயிடுவோம். ஜெர்மனியில் யார் இருக்கா? மார்ட்டின் லூத்தர் இருக்கிறார். ஜெர்மனி ஒரு ப்ராட்டஸ்டன்ட் கோட்டை மாதிரி ஆயிடுச்சு மார்ட்டின் லூத்தர்னால, சரிதானே? அப்போது அங்கே போனால் நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறார். விளங்குதா உங்களுக்கு? பைபிள் எப்படி இப்படிலாம் வந்திருக்கு பார்த்தீங்களா? 1525 1525 ஆங்கில புதிய ஏற்பாட்டை அச்சிட்டார் வில்லியம் டிண்டேல். ஏன் இப்படி செஞ்சார் தெரியுமா? தான் நாட்டை விட்டு ஜெர்மனிக்கு போய் வேறு நாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு பைபிளை மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ணி ஏன் அப்படி செஞ்சார்? காரணம், அவருடைய வைராக்கியம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்தில் ஒரு ஏர் ஓட்டும் சிறுவன் கூட வேதத்தை வாசிக்கும்படி செய்வேன். இந்த மாடு மேய்க்கிறவன் கூட என்ன செய்யணும்? பைபிளை அவனுடைய சொந்த மொழியில் படிக்கணும், இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வைராக்கியம். ஏன் கத்தோலிக் சபை என்ன பண்ணுச்சு? லத்தீன் மொழியில் பைபிளை பூட்டி போட்டு வச்சிருந்துச்சு, அப்படி தானே அன்பானவர்களே? அவர் தொடர்ந்து, வில்லியம் டிண்டேல் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டில் பஞ்சாகமங்களையும் ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும், யோனா, யோசுவா முதல் 2 நாளாகம் வரை இப்படி நிறைய புஸ்தகங்களை மொழிபெயர்த்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவரது கடைசி 12.5 ஆண்டுகள் 1524 1536 வரைக்கும் சத்தியத்து நிமித்தம் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. பொதுமக்களுக்கு ஆங்கிலத்தில் வேதம் இல்லாததால் அவர் செய்த மொழிபெயர்ப்பு தவிர சில நல்ல நூல்களையும் கட்டுரைகளையும் அவர் எழுதினார். பைபிள் சம்பந்தமாக நிறைய எழுதினாராம் வில்லியம் டிண்டேல். அவரை பிடிச்சி, அவர் வச்சிருந்த புத்தகத்தெல்லாம் பிடிச்சி சில குருமார்கள் எரிச்சிட்டாங்க. இவரை பிடிச்சி அடுத்து ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போகும்பொழுது கேட்டாங்களாம், ஜெயிலுக்குள்ளே போகிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஒரு ஹீப்ரூ டிக்ஷனரியும் கொஞ்சம் பேப்பரும் மையும் கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஜெயிலில் போட போகிறோம், உனக்கு என்ன வேணும்? நம்ம என்ன கேட்டிருப்போம்? இன்றைக்கி நிறைய பேர் பிரியாணி தான் கேட்பாங்க. கடைசி ஆசை பிரியாணி வேணும். உங்களுக்கு தெரியுமா, நிறைய பிரியாணி பைத்தியங்கள்லாம் இருக்குது. பிரியாணிக்காக எவ்வளோ சண்டைகள்லாம் நடந்திருக்கு கல்யாணங்களில். பீஸுக்காக பீஸ் ஆகிற பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. பிரியமானவர்களே, இந்த மனுஷன் என்ன கேட்டாரா? ஹீப்ரூ டிக்ஷனரி, எபிரேய மொழி, அந்த அகராதி, கொஞ்சம் பேப்பர், கொஞ்சம் எழுதுறதுக்கு மை கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஜெயிலில் அவர் போட்ட பொழுது போப்பு மார்க்கத்தின் சூழ்ச்சியினால் 16 மாதங்கள் சிறைவாசம் இருந்தார் வில்லியம் டிண்டேல். ஆனாலும் ஜெர்மனியின் அரசனான 5ஆம் சார்ல்ஸின் ஆணைப்படி பெல்ஜியத்தில் அக்டோபர் 6 1536ஆம் வருஷத்தில் டிண்டேல் தனது 53ஆம் வயதில் அவரை கம்பத்திலே கட்டி வைத்து கழுத்தை நெரித்து அப்புறம் எரிச்சு கொலை பண்ணாங்க. எதுக்குங்க? பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணார். அதுக்காக. அன்பானவர்களே, அவர் சாகும் பொழுது, அவரை கொல்லும் பொழுது ஒரு ஜெபம் பண்ணாராம். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? கர்த்தாவே, இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும். லார்ட், ஓப்பன் தி ஐஸ் ஆஃப் த கிங் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு ப்ரே பண்ணார். 1536 என்னாச்சு தெரியுமா? இது சரித்திரம். அவர் ஜெபம் பண்ணி 1610
11ஆம் வருஷம் 1611 அந்த வருஷத்துலலாம் கிங் ஜேம்ஸ் என்ன பண்ணார்? கிங் ஜேம்ஸ் பைபிளை கொண்டு வந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள் அந்த வில்லியம் டிண்டேல் கொண்டு வந்தார்ல இங்கிலீஷ் பைபிள், அதில் இருக்கிற 80% எங்கே இருக்குது? கிங் ஜேம்ஸ் பைபிளில் இருக்குது. அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இங்கிலாந்து அரசனின் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் திறந்தாரா? திறந்தார். என்ன பைபிள் வந்துச்சு? கிங் ஜேம்ஸ் பைபிள் வந்துச்சு. வழங்குதா உங்களுக்கு? நம்ம பைபிள் ஏதோ சும்மா சர்வசாதாரணமாக வந்த புஸ்தகம் கிடையவே கிடையாது. வேதாகமம் இரத்த கிரயத்தால் பெற்ற ஆசீர்வாதம். பைபிள் பிளட் பாட் பிளெஸிங் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. மொழிபெயர்ப்பு பணி செய்ய தன் தாய் நாடான இங்கிலாந்தை விட்டு வந்தவர் வில்லியம் டிண்டேல். இங்கிலாந்தை விட்டு வந்தார்ல, சரிதானே? எங்கே வந்தார்? ஜெர்மனிக்கு வந்தார். கடைசியில் எங்கே செத்தார்? பெல்ஜியத்தில் செத்தார். புரியுதா உங்களுக்கு? மொழிபெயர்ப்பு பணி செய்ய தன் தாய் நாடான இங்கிலாந்தை விட்டு வந்தவர் மீண்டும் அங்கு திரும்பி செல்லாமல் அந்நிய மண்ணிலேயே செத்து மடிந்தார். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? நம்முடைய முன்னோடிகள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் ஆச்சரியமான வரலாறு. வேதாமத்தை நாம் மதிக்கிறோமா? மிதிக்கிறோமா? மிதிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அதை ஒழுங்காக படிக்காட்டினாலும் அதன்படி நடக்காட்டினாலும் என்னதான் அர்த்தம்? மிதிக்கிறதுக்கு சமந்தான். மூன்றாவதாக கடைசி ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சேன். மூணாவது, வேதாகமத்தை எதிர்த்து நின்ற பிரபலமான நாத்திகர்கள், ஃபேமஸ் ஏத்திஸ்ட்ஸ் who oppose the Bible. யார் பிரபலமான நாத்திகர்கள்? இதுவரையிலும் கிறிஸ்தவம் என்று தன்னை அழைத்து கொள்ளும் கத்தோலிக்க மார்க்கம், அது தன்னை கிறிஸ்தவன் சொல்லிக்குது, ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த கத்தோலிக்கம் வேதத்துக்கு விரோதமாய் செய்த சில சதிகளை பார்த்தோம். சரிதானே? சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேதாமத்தை எரிச்சது, வேதம் வாசித்தவங்களை எரிச்சது, வேதாமத்தை மொழிபெயர்த்தவங்களை எரிச்சது, இதெல்லாம் கத்தோலிக்கம் பண்ண வேலை தான். அதுபோல கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்து நாத்திகர்களாக மாறிப்போன சிலருடைய வேதத்துக்கு எதிரான மூர்க்க வார்த்தைகளையும் நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்தவத்தில் தான் பிறந்தாங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி பைபிளுக்கு விரோதமாக மாறினாங்க பாருங்களேன். முதல் நபர் ராபர்ட் இங்கர்சால். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராபர்ட் இங்கர்சால். டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கர்சால்னு போட்டிருக்கோம். ராபர்ட் இங்கர்சால் மிகவும் திறமை படைத்த மனிதன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். 10 வயசில் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் சர்ச்சுக்கு போனான் அப்பா கூட. அந்த சர்ச்சுக்கு போன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாராம், அந்த சபையில் உள்ள போதகர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணாராம் நரகத்தை பற்றி. நரகம் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அதில் போனால் தூதர்கள், கெட்ட தூதர்கள் அடித்து நொறுக்கி பீஸாக்கி என்னென்னமோ செய்வாங்க, ஆனால் உயிர் போகவே போகாது, புழு அவியாது, இப்படிலாம் பிரசங்கம் பண்ணார். நித்தியமாக நரகம் எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண உடனே அந்த பிரசங்கம் கேட்டவங்கலாம் அப்படி நடுங்கி அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த தூண்கள் அதெல்லாம் பிடிச்சி அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பாஸ்டர் பண்ண பிரசங்கத்தை கேட்டுட்டு இந்த பையன் பயந்துட்டான். ராபர்ட் இங்கர்சால் வீட்டுக்கு வந்தானா. அவங்க அப்பாட்ட சொன்னானா, அப்பா, பைபிள் சொல்லக்கூடிய கடவுள், அந்த தெய்வம் இவ்வளோ பயங்கரமானவரா, நரகம் என்ற இடத்துல போட்டு பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாரா, எனக்கு இப்படிப்பட்ட ஆண்டவர் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆகிட்டான், இல்லைவாதி ஆனான் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. இந்த ராபர்ட் இங்கர்சால் இவர் சொன்னாராம், இன்னும் 10 ஆண்டுகளில் வேதம் வாசிக்கப்படுவது நின்று போகும் அப்படின்னு சொன்னாராம். சரிங்களா? பைபிள் வாசிக்க நின்று போச்சாங்க. சொன்னவர் போயிட்டார். அப்படிதான் சொன்னவர் அவர் போயிட்டார். அவர் மரித்து பல ஆண்டுகள் ஆகியும் வேதம் வாசிப்பதும் வேதம் விற்பனையாவதும் இன்னும் நின்று போகவே இல்லை. ரெண்டாவது வால்டேர் பிரான்ஸ் நாட்டு எழுத்தாளர் மற்றும் நாத்திகர். இவர் சொல்லியிருக்கிறாரு, பைபிள் இஸ் an exploded book
வேதம் தவறென்று நிரூபிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு அவர் சொன்னாராம். யாருங்க தவறு நிரூபித்தது? அப்படிலாம் கிடையாது. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள்ன்றது எங்கே தான் இருக்குது? பைபிளில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. வீக்லி சைக்கிள், வார சுழற்சிக்கு ஆதாரம் பைபிள் தான். உலகத்தில் எந்த சயின்ஸும் பதில் சொல்லவே முடியாது. ஒரு வாரத்துக்கு 7 நாள்ன்றதுக்கு ஆதாரம் கிடையவே கிடையாது, பைபிள் தவிர. அன்பானவர்களே, இவர் சொன்னாராம் வால்டேர், வேதம் தவறென்று நிரூபிக்கப்பட்ட புஸ்தகம். இன்னொன்று சொன்னாராம், 12 மனிதர்கள் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தனர் என்று மக்கள் திரும்ப திரும்ப கூறுவதை கேட்பதில் நான் களைப்புற்றவனாக இருக்கிறேன். அதை கவிழ்க்க ஒரு மனிதன் போதுமானவன் என்பதை நான் நிரூபிப்பேன். ஏதோ 12 பேர் வந்தாங்களாம், உலகமெல்லாம் போனாங்களாம், இயேசுவை பற்றி சொன்னாங்களாம், கிறிஸ்தவ மதம் உருவாயிற்று அப்படின்னு நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு கேட்டு எனக்கு டயர்டாயிருச்சு, நான் ஒருத்தன் போதும், இந்த கிறிஸ்தவத்தை நான் என்ன பண்ணிடுவேன், கவிழ்த்திருவேன் அப்படின்னு சொன்னாராம். சரிங்களா? ஆனால் அவர் கவிழ்ந்துட்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் எந்த வீட்டில் வசித்தாரோ அந்த வீடு பின்னாட்கள் என்னவா மாறிச்சான்? ஒரு பைபிள் சொசைட்டியாக மாறிச்சான். அன்பானவர்களே, எத்தனை ஆச்சரியம் பார்த்தீங்களா? அதையா சொன்னார், வேதம் தவறென்று நிரூபிக்கப்பட்ட புஸ்தகம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வாழ்ந்த வீட்டில் தான் ஒரு பைபிள் சொசைட்டியை உருவாகி நிறைய வேதாகமங்கள் அச்சடிக்கப்பட்டன. வால்டேர் அவர் மரித்து மண்ணோடு மண்ணாகி சுமார் 250 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அன்பானவர்களே, வேதாகமத்துக்கும் வேத மார்க்கத்துக்கும் விரோதமாக பேசினவர்கள், நிந்தித்தவர்கள், தவறென நிரூபிக்க நினைத்தவர்கள் நிலைகுலைந்து நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கையை இழந்து போனார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த இடங்களில் இன்றும் லட்சக்கணக்கான வேதாகமங்கள் வெற்றி பவனி வருகின்றன. அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஆச்சரியம்! ஆரம்பத்தில் சொன்ன பழைய ஏற்பாட்டு அரசன் யூதாவின் அரசன் யாரு? யோயாக்கீம். எரேமியா காலத்தில் அந்த எரேமியாவின் அந்த வேதாகம சுருளை எரித்தவன். அவனுடைய முடிவும் மிக பரிதாபமானது, மிக பரிதாபமான முடிவு. நம்ம சர்ச்சில் ஒரு பைபிள் குரூப் இருக்குது, அப்படி தானே? கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் பைபிள் குரூப் இருக்குது. எத்தனை கேர்ள்ஸு எத்தனை பாய்ஸ் ஒழுங்காக பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னு தெரியல. சும்மா பேருக்கு நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. ஒழுங்காக படிக்கிறாங்களா? நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எரேமியா 21, 22 அந்த அதிகாரங்களில் யோயாக்கீம் பற்றி படிச்சிருப்பீங்க. நேபுகாத் நேச்சாரால் கொல்லப்பட்டவன் இந்த யோயாக்கீம். எருசலேமுக்கு வெளியே இவனை இழுத்தெறிந்து புதைத்தார்கள். அவனை பற்றி பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? பாருங்களேன், அந்த வசனத்தை படிக்கலாமா? எரேமியா 22, 18, 19. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்ற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ என் சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. அவனுக்கு யாரும் புலம்ப மாட்டாங்க, ராஜாதான். ஆனாலும் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்களாம், புலம்ப மாட்டாங்க. அடுத்த வசனம் பயங்கரமான வசனம் பாருங்க. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். கழுதை யாராவது ரொம்ப மரியாதையாக அடக்கம் பண்ணுவாங்களாங்க? பொதுவாக பழமொழிகளை என்ன தான் சொல்லுவாங்க? கழுதை கட்டா குட்டிச்சவர் அப்படின்னு சொல்லுவோம்ல. உதவா கழுதை, கூறு கட்ட கழுதை அப்படிதான் சொல்லுவோம், பார்த்தீங்களா? அப்போது கழுதைன்னா மதிப்பே கிடையாது. சரிங்களா? இவனுக்கும் பாருங்க ஒரு மதிப்பு மரியாதையான அடக்கமே கிடையாது. யாருக்கு? யோயாக்கீமுக்கு. கழுதை அடக்கம், டாங்கி பரியல். அவனுக்கு என்ன அடக்கம்? டாங்கி பரியல். இழுத்து தரதான இழுத்துட்டு போய் நினச்சிவாங்க, கழுதை வெளியில் தூக்கி போடுற மாதிரி இவன் நிலைமை அப்படி தான் இருந்துச்சான். ஏன் தெரியுமா? காரணம் என்ன? காரணம் என்ன? வேதாகம சுருளை என்ன பண்ணான்? வெட்டி கிழிச்சு நெருப்பில் போட்டான். அன்பானவர்களே, அது மட்டும் இல்லைங்க, ஆண்டுடைய வார்த்தைகளை அவமதித்த அரசன்
கழுதைக்கு சமானமான அடக்கத்தை பெற்றான். அது மட்டுமல்ல, இரட்சகரின் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலும் அவன் பெயர் சேர்க்கப்படவில்லை. 2 வசனங்கள் பார்க்கலாமா? முக்கியமான விஷயம், கவனிக்க தவறிவிடக்கூடாது. மத்தேயு 1 அதிகாரம் 11 வசனம் பாருங்களேன். மத்தேயு 1:11. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகொனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். யோசியாவோட மகன் யாருங்க? யோயாக்கீம். யோயாக்கீமுடைய மகன் யாருங்க? யோயாக்கீன். யோயாக்கீனுக்கு இன்னொரு பேர் என்ன? எகொனியா. அந்த வசனத்தை மறுபடியும் போறீங்களேன். மத்தேயு 1:11. அந்த வசனம் சொல்லுது பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா, அடுத்து யார் பேர் வரணும்? யோயாக்கீமையும் வரணும். ஆனால் அவன் பேர் வரல. சரிங்களா? எலியாக்கீம் அல்லது யோயாக்கீம். பாருங்களேன், பைபிளை கிழிச்சவன் பேரை ஆண்டு எதில் கூட சேர்க்கல. இயேசு கிறிஸ்துவானவருடைய வம்ச வரலாற்றில் கூட ஆவியானவர் அவன் பேரை சேர்க்க விடலை. கவனிச்சிங்களா? வசனம் எப்படி இருந்திருக்கணும்? மத்தேயு 1:11. யோயாக்கீம் எகொனியாவை பெற்றான் என்று இருக்க வேண்டும். யோயாக்கீம் எகொனியாவை பெற்றான், அப்படி தான் இருக்கணும். ஆனால் அங்கே யோயாக்கீம் பேரே கிடையாது. ஏனென்றால் யோயாக்கீமின் மகன்தான் கோனியா அல்லது எகோனியா என்னப்பட்ட யோயாக்கீன். வசனங்கள் படித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 24:6, எரேமியா 22:24. இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பாருங்க. சரிங்களா? வசனம் சொல்லுது, யூதாவின் ராஜாவை யோயாக்கீமின் குமாரன் கோனியா என்ற எகோனியா. சரிங்களா? அப்போ இந்த யோயாக்கீம் பேரை கூட ஆண்டவர் மத்தேயு 1 அதிகாரத்தில் சேர்க்கல். ஆண்டு சொல்லிக்கிறாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். 1 சாமுவேல் 2:30. அப்படி தானே? பார்த்தீங்களா? இப்போ பைபிள் படிக்கிறது, ஜோம் பண்ணுறது என்ன தெரியுமா? ஆண்டவரை கனம் பண்ணுறது. நீங்கள் பைபிள் படிக்கிறதுக்கு, ஆண்டவரை கனம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் மொபைல் தான். சரிதானே? நான் அப்போ அடிக்கடி இதை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நம்ம ஒரு பிரச்சனையில் ஒரு வஞ்சகத்தில் சிக்கி இருக்கிறோம். சரிதானே? அந்த வஞ்சகம் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது. சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் சிந்திக்கணும். வேதத்தை அவமதிப்பவர்கள் நித்திய வாழ்வையும் சுதந்தரிப்பது இல்லை. வெளிப்படுத்தல் 22:19 படிக்கிறோம்ல, ஆண்டு என்ன சொல்லிக்கிறாரு? இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை நான் எடுத்து போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதே மாதிரி வேதாகமத்தை எரித்து போட்ட, கிழித்து போட்ட சுந்தர் சிங், சாது சுந்தர் சிங் என்ன ஆனார்? மனமாற்றம் பெற்றார். தேவ கிருபையினால ஒரு மாபெரும் மிஷனரியாகி கிறிஸ்துவின் அன்பை உலகமெங்கும் அறிவித்தார். உண்மைதானே? எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்துக்கு எதிரான போர் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம வேதாகமத்தை மதிக்கிறது இல்லையா? வாசிக்கிறது இல்லையா? அதன்படி நடக்கிறது இல்லையா? என்ன அர்த்தம் தெரியுமா? நாமும் வேதாகமத்துக்கு எதிராக போர் செய்கிறோம். நோ டவுட், சந்தேகமே கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து ஆண்டோடைய வேதாகமத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், விசுவாசிக்கணும், அதன்படி நம்ம வாழணும். சரிங்களா? ஏனென்றால் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். ஏசாயா 48 படிக்கிறோம். அந்த வேத வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். அந்த வசனத்தை படித்து அதன்படி வாழ்கிறவர்களும் என்றென்றைக்கும் நிற்பார்கள். சரிதானே? அதாங்க நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மகத்துவமான ஆசீர்வாதம், வேத வசனம். ஆகவே வாலிப பிள்ளைகள், சும்மா ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆலயத்தில் நாம் கேட்கிற சத்தியங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்க நம்மை ஒப்படைப்போம். தேவ ஆவியானவர் நம்ம எல்லாரும் சத்தியத்தின் பாதையில் சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரம தகப்பனே, எங்களை இம்மட்டுமாக கிருபையாக பாதுகாத்து ஆண்டவரே, இந்த 2ஆம் மாதத்தின் கடைசி நாளை நாங்கள் காணவும் தகப்பனே, புதியது ஒரு மாதத்திலே
அடியெடுத்து வைக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவர், எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, நீ தந்த ஆசீர்வாதங்கள், உடைய நன்மைகள் எல்லாவற்றுக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் படித்து கொண்டிருக்கிற வேதாகமம் மட்டுமே என்ற பாடங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம். வேதாகமம் இரத்த கிரயத்தால் நாங்கள் பெற்றிருக்கிற பரலோக ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய வேதாகமத்தை நேசிக்கவும் வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனையோ பேர் நம்முடைய திருவசனத்திற்காக எவ்வளோ தியாகம் செய்திருக்கிறார்கள், இரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், ஜீவன் விட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சற்று நிதானித்து யோசித்து, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று நாங்கள் பைபிளில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சையை அதிகப்படுத்துங்க தகப்பனே. இந்த வில்லியம் ஹண்டர், வில்லியம் டிண்டேல், சாது சுந்தர் சிங், இப்படி அநேகருடைய அனுபவங்களை நாங்கள் படித்தோம்ப்பா. இந்த பாடங்கள் எல்லாம் எங்கள் உள்ளத்தின் ஆழங்களில் பதியட்டும். நாங்கள் ஆண்டவருக்காக நிற்பதற்கும் சத்தியத்தை மதித்து போற்றி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்துவதற்கும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் தகப்பனே, இந்த சத்திய வார்த்தைகளை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்ட நம்முடைய பிள்ளைகள், ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய சத்திய வேதத்திற்காக நிற்கக்கூடிய உண்மையான சீர்திருத்த கிறிஸ்தவர்களாக விளங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். தேவனே, நம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது என்று எரேமியா 15:16 சொல்லியிருக்கிறது போல கர்த்தாவே, நாங்களும் நம்முடைய வார்த்தைகள் எங்கள் கையில் இப்போ இருக்கும் பொழுதே நாங்கள் வாசிக்கவும் மனதிலே பதிக்கவும், ஆண்டவரே, இந்த சத்திய வசனங்களை நாங்கள் மனனம் செய்து கொள்ளவும், வரப்போகிற நெருக்கடி காலங்களுக்கு, இக்கட்டு காலங்களுக்கு நாங்கள் நம்முடைய வசனத்தின் வழியாக ஆயத்தப்படவும் எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும். படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. படைத்த பிள்ளைகள், அனுப்பின பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. நம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து, பெற்றோர்கள் நல்ல தீர்மானங்கள் செய்து பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை கருத்தாய் போதிக்கவும், வசனங்களை பிள்ளைகள் நேசிக்கும்படியாய் வழிநடத்தவும், பெற்றோர்களும் ஆண்டோடைய வசனங்களில் தியானமாய் இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொன்வெள்ளியை பார்க்கிலும் நம்முடைய வசனமே எனக்கு நலம், நம்முடைய வசனம், நம்முடைய வேதம் நாள் முழுவதும் என் தியானம் என்றெல்லாம் நாங்கள் பைபிளில் படிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த புதிய மாத ஆராதனையிலும் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஓய்வு நாளில் நடக்க போகிற எல்லா ஆராதனைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சமாதானம் எங்கள் அனைவரோடும் இந்த இரவிலே தங்கியிருப்பதாக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி, ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்துள்ள நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.